மலையாள நித்திய நடிகை ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருடனும் சிரித்து பேசுவதில்லையாம். நடிப்புக்கு பிறகு கேரவன் என்று தன் வட்டத்தை சுருக்கிக் கொள்கிறாராம். இதற்கு காரணம் அந்த கன்னட வில்லன் கம் ஹீரோவாம். அவருடன் நடித்த பிறகுதான் நடிகையிடம் இந்த திடீர் மாற்றம் தெரிகிறது என்று விஷயமறிந்தவர்கள் சொல்கிறார்கள். நடிகருடைய மேற்பார்வையில் மறைமுக கண்காணிப்பில் நடிகை இருப்பதாகவும் கூறுகிறார்கள். சக நடிகர்களிடம் நித்யா நடிகை பாரமுகமாகவே இருக்கிறாராம். பாலாஜி மோகன் இயக்கத்தில் தனுஷ், காஜல் அகர்வால், விஜய் யேசுதாஸ் நடிப்பில் வெளியான படம் மாரி கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் இதன் 2ஆம் பாகத்தில் மீண்டும் இணைந்து பணியாற்றவிருப்பதாக தனுஷ் தெரிவித்தார். தற்போது மாரி 2 படத்தின் பணிகள் துவங்கப்பட்டு விட்டதாக பாலாஜி மோகன் அறிவித்துள்ளார். 2ஆம் பாகத்தில் அனிருத் இசையமைப்பாளராக பணியாற்றுவாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. லட்சுமி ராமகிருஷ்ணன் இயக்கத்தில் அசோக் செல்வன் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கவுள்ள படம் ஹவுஸ் ஓனர். ஒரு இளம் தம்பதியினர் தங்களது கனவு இல்லத்தை வாங்க முயற்சிப்பதுதான் படத்தின் மைய கருத்து. இதனை நகைச்சுவையோடு சொல்ல உள்ளேன் என தெரிவித்திருக்கிறார் லட்சுமி ராமகிருஷ்ணன். ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகி வரும் காலா படத்தின் படப்பிடிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார் ரஜினி. ஷங்கர் இயக்கத்தில் வரும் 2.0 படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வந்தாலும் ஒரே ஒரு பாடல் மட்டும் படமாக்கப்படாமல் இருந்தது. தற்போது அப்பாடலின் படப்பிடிப்பை ஆகஸ்ட் மாதத்தில் நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளது. பிரம்மாண்டமான அரங்கில் சுமார் 12 நாட்கள் இப்பாடலை படமாக்க ஷங்கர் முடிவு செய்துள்ளார். சிவா இயக்கத்துல தல அஜித் நடித்து வரும் படம் விவேகம். அஜித்துடன் விவேக் ஓபராய், அக்ஷரா ஹாசன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். அஜித்துடன் நடித்தது குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ள விவேக் ஓபராய், அவருடைய 15 வருட சினிமா பயணத்தில் அஜித்தை போல கடின உழைப்பாளியை நான் பார்த்ததில்லை என தெரிவித்து வருகிறார். ஜூலை மாதம் ஆரம்பமான பின்வந்த வெள்ளிக்கிழமையான 7ஆம் தேதி தியேட்டர்கள் ஸ்ட்ரைக் நடந்த காரணத்தினால் அன்றைய தினம் ஒரு படம் கூட வெளிவரவில்லை. இதனையடுத்து ஜூலை 14ஆம் தேதியான வெள்ளியன்று 6 படங்கள் வெளியாயின. இந்நிலையில் ஜூலை 21ஆம் தேதியான வெள்ளியன்று விக்ரம் வேதா, மீசை முறுக்கு, பார்க்கன் போல இருக்கு, சவரிக்காடு, ஏன் இந்த மயக்கம், 88 எந்த நேரத்திலும் உள்ளிட்ட 7 படங்கள் வெளிவர உள்ளன. இவைகளில் எவை நிற்கும் என்பதை 3 நாட்களுக்கு பிறகுதான் சொல்ல முடியும்.